ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்கிற கேள்வி, ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 லிட்டர் 2 லிட்டர் ரெடி பண்ணுறேன்னா என்னக்கா பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. இன்றைக்கி வந்து ஒரிஜினலாக நரைமுடிக்கும் சரி, ஹேர் க்ரோத்துக்கும் சரி, பொடுகு தொல்லை, பேன் தொல்லை, மொத்த தீர்வுக்கும் ஒரே ஆயில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆயில் பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட 1 to 1.5 லிட்டர் அளவுக்கு இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஆயில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த ஆயிலை கிட்டத்தட்ட ஒரு 15-20 பொருளுக்கு பக்கம் சேர்த்து நான் இந்த ஆயிலை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆயிலை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு கம்மியான அளவில் நீங்கள் ரெடி பண்ணி இந்த ஆயிலை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா ஹேர் டேக்கு வந்து நீங்கள் குட் பை சொல்லிடலாம். ஹேர் டே வந்து போடவே தேவையில்லை. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஆயில் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாங்க, இதில் என்னென்ன பொருளெல்லாம் சேர்த்து நம்ம எப்படியெல்லாம் இந்த ஆயிலை ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் ஆர்டருங்கிற பேரில் 1 லிட்டர் ஆயில் வந்து தேவையான அளவு நம்ம எல்லா பொருளையும் சேர்த்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஆயில் வந்து நரைமுடிக்கு மட்டும் இல்லைங்க, ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்பவுமே உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் தான் எடுத்திருக்கேன் நான். இது வந்து நல்லா உங்களுக்கு முடிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு முடியில் இருக்கிற டோட்டல் பிரச்சனையும் ரெடி பண்ணி உங்கள் முடியை நல்லா கருன்னு வளர்கிறதுக்கு ஒரு செம்ம ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தேங்காய் எண்ணெயை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆயிலை வந்து நல்லா காய்ச்சி எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் ஆயில் வந்து கெடாமல் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதை காய்ச்சி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ஆயில் வந்து ஹேர் டேயோ இல்லை வேறு ஆயிலோ வந்து பயன்படுத்தக்கூடிய தன்மை வந்து எப்போவுமே நம்மளுக்கு வராது. நிறையா பேர் ஆயில் வந்து ஃபுல்லாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி ஒரு கஸ்டமருக்காக நம்ம ரெடி பண்ணுறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஆயில் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இதில் சேர்க்கக்கூடிய பொருளெல்லாம் என்னென்ன அப்படின்ட்டு நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இப்போ சூடாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எப்போவுமே ஆயிலில் வந்து இந்த மாதிரி இரும்பு கடாயில் வந்து ரெடி பண்ணிடலாம். இரும்பு கடாயில் இருக்கிற அந்த ஆயில் வந்து நல்லா உங்களுக்கு எண்ணெய் கலர் நல்லா மாற்றி நல்ல ஒரு இரும்பு இருக்கும். இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்ததாக ஒரு கற்றாழையை சைடில் முள்ளை மட்டும் சீவிடுங்க. இந்த மாதிரி சைடு முள்ளை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸ் இருக்கும் இல்லையா, ஒரு கற்றாழையை அப்படியே வந்து நல்லா
கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கற்றாழையை இதில் சேர்த்துக்கோங்க. கற்றாழை நல்லா உங்கள் முடியை நரைமுடி வராமல் பார்த்துக்கும். முடியை நல்லா சில்கியாக, ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லா சில்கி ஹேராக வச்சுக்கும். ஷைனிங்காக கொடுக்கும் இந்த செம்பருத்தி பூவும் கற்றாழையெல்லாம். லைட்டாக ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா வந்து வேக விடுங்க. ஏன்னா நம்ம போட்ட பொருள் எல்லாமே அதோடய எசன்ஸ் ஆயிலில் நல்லா இறங்கணும். பாருங்கள், நம்ம போட்ட பொருளெல்லாம் அப்படியே கலர் மாறுது பாருங்கள். மாறி ஃபைனலாக வந்து அந்த நம்ம போட்ட பொருள் எல்லாம் நல்லா வெந்து தனியாக வந்து ஆயில் தனியாக இந்த பொருட்கள் தனியாக வந்துடும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து ரெடி பண்ணணும். இப்போ அடுத்ததாக சேர்க்கக்கூடியது 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க. அதே அளவு கருஞ்சீரகம். இதை நீங்கள் அப்படியே மிக்ஸி ஜாரில் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி கூட சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி சேர்த்தாலும் நம்ம ஆயில் வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே நல்லா வந்து ரெடி ஆயிரும். அதனால் நான் ஃபுல்லாகவே எல்லாமே சேர்த்துருக்கேன். கருஞ்சீரகம், வெந்தயம் இதெல்லாம் வந்து ஃபைனலாக நம்ம இதில் போட்டுக்கிறப்போ அதோடய எசன்ஸ் எல்லாம் இதில் ஆயில் இறங்குறப்போ சொல்லவே தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த ஹேரில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் அடுத்ததாக நம்ம ஒரு முக்கியமான ஆயிலை வந்து நான் சேர்க்க போகிறேன். இதில் வந்து ஆமணக்கு எண்ணெய், கேஸ்டர் ஆயிலு. இதுவும் செக்கில் ஆட்டின எண்ணெய் தான். நான் 100க்கு 50 மில்லி ஆயில் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதில் இந்த மாதிரி வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா அடுத்து வந்து நீங்கள் ஆயிலில் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ 50 மில்லி வந்து கேஸ்டர் ஆயில் இதில் கூடவே சேர்த்துக்கோங்க. இதுக்கும் நல்லா சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக வாங்கி கேஸ்டர் ஆயிலை சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்குறப்ப உங்களுக்கு முடியை வந்து நல்லா கருன்னு வச்சுருக்குங்க. முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆயிலில் வந்து நம்ம சேர்த்து ரெடி பண்ணி போடுறப்போ முடி வந்து அந்தளவுக்கு கருன்னு வரும். செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஆயிலு. நல்லா ஒரு வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் மேக்ஸிமம் துளசி எல்லாம் சேர்த்துருக்கோம். இதில் நீ அடுத்ததாக ஒரே ஒரு பொருள் சேர்க்க போகிறோம். வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து காஞ்ச நெல்லிக்காய், ஒரு 4 நெல்லிக்காய் வந்து இதில் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சையாக சேர்க்காமல் நம்ம காய வச்சு இந்த நெல்லிக்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். இதை இதில் கூடவே சேர்த்துடலாம். ஒரு எலுமிச்சை தோல் வந்து நல்லா காஞ்சதாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தோல் 2 தோல் கூட சேர்த்துக்கலாம். நான் ஒரு பீஸ் மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா இதை வந்து கலந்துக்கலாம். ஆயில் வந்து காய்ச்ச பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். நம்ம இதில் வந்து கேஸ்டர் ஆயில் வந்து சேர்ந்துருக்கிற அந்த ஃபீலே வந்து இருக்காது. நீங்கள் ரெகுலராகவே அப்ளை பண்ணிவிட்டு போய்க்கலாம். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் குளிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் வந்து கிடையாது. ஃபைனலாக நம்ம கருவேப்பிலையை நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவு சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் முடியை நல்லா எப்போவுமே வந்து பாருங்கள் கருன்னு வச்சுக்குவோம். நல்லா குத்தாவே நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். நல்லா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த நுரையெல்லாம் வந்து நல்லா சலசலப்பு அடங்கி அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வர்றப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணணும். இப்போ கறிவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நல்லா இங்கே பாருங்கள் எப்படி நுரை வருது அப்படின்ட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தலையில் நம்மளுக்கு பொடுகு தொல்லை அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து அதையும் இது கூட சேர்த்துருங்க. இந்த காரத்தன்மை இருக்கிறனால பேன் தொல்லை, பொடுகு தொல்லை, அதுக்கப்புறம் இந்த தலைவலி, நீர் கோர்க்கிற பிரச்சனை அதெல்லாம் வந்து உங்களுக்கு சட்டுன்னு வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். மிளகு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதில் கிராம்பும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கிராம்பு வந்து ஒரு 10 கிராம்பு வரைக்கும் நீங்கள் இதில் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விடுங்க.
ஆயில் சுத்தமாக வந்து நம்ம இந்த போட்டிருக்கிற பொருள் எல்லாத்தையும் மிக்சிங் பண்ணியிருக்கோம் இல்லையா, இது தனியாக வந்து நிற்கும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இதை வந்து கொதிக்க வைக்கணும். இப்போது ஃபைனலாக நம்ம வந்து வெட்டி வேர் வந்து சேர்த்துக்கலாங்க. வெட்டி வேர் உங்களுக்கு வந்து இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது வந்து தேவையான அளவு நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லா பொருளையும் நம்ம வந்து உள்ளே சேர்த்தாச்சுங்க. நம்ம போட்ட நெல்லிக்காய் பாருங்கள் எப்படி வந்துச்சு. நம்ம அதை காய வச்சு போட்ட முடியாது, அது நல்லா வந்து ஆயில் உள்ளே போனது பஃபியாக வந்து ஆயிடுச்சு. இந்த மாதிரி இரும்பு கடாயில் வந்து பொறுமையாக நீங்கள் காய்ச்சினீங்கன்னா நல்லா தெறிக்காது, அதே மாதிரி அவங்களுக்கு வந்து கருகாது, ஆயில் நல்லா நின்று ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகும். பாருங்கள் எப்படி நுர பொங்கிட்டு ஆயில் நல்ல ஒரு வாசனை. அவ்வளோதான், ஃபைனலாக எல்லாம் நம்ம சேர்த்து முடிஞ்சுது. வெட்டி வேற ஃபைனலாக போட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே விட்டுறலாம். பார்த்திங்க அப்படின்னா ஆயில் நல்லா ஃபுல்லாக வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து ஆயில் தனி அப்படி கரண்டி வச்சிங்கன்னா ஆயில் தனி அந்த மாதிரி பிரிஞ்சு வரணும். சூப்பராக ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆயிலை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் இந்த இரும்பு கடாயிலே வந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் இதை நீங்கள் நல்லா வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஆயிலை மட்டும் நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ அல்லது ஏதாவது உங்களுக்கு எப்போவுமே ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு சில்வர் பாத்திரம் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஆயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள், கலர் பார்த்திங்களா, செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இது நீங்கள் நல்லா வந்து தலையில் மசாஜ் கொடுத்து தேய்ச்சிட்டு வர்றப்போ முடி வந்து உங்களுக்கு இந்த 1 லிட்டர் ஆயில் வந்து அவங்களுக்கு தீர்றதுக்குள்ளேயே நல்ல ஒரு முடி வளர்ச்சியை கொடுக்கும். முடி இளநரைங்கிற பிரச்சனையே வந்து வராது. அந்த அளவுக்கு ஒரு செம்ம எஃபெக்டான ஒரு ஆயில் தான் இன்றைக்கி நம்ம வந்து சேர்த்துருக்கோம். இந்த ஆயிலை இப்போ நம்ம ஆற வச்சு தான் நான் ஃபில்ட்ரு பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் 2 நாளைக்கு வந்து இந்த ஆயில் அப்படியே தான் விட்டுற போகிறேன். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் வந்து இந்த கலரில் தான் இருக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நம்பி இந்த ஆயிலை வந்து இது வரைக்கும் நான் 1 லிட்டர் 2 லிட்டர்லாம் கஸ்டமருக்கு ரெடி பண்ணுறத உங்களுக்கு வந்து நான் வீடியோ போடவே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு கஸ்டமர் கேட்டதுனால நீங்கள் நிறையா பேர் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க என்ன ஆயிலுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. நான் இந்த மெத்தடில் இந்த ஆயிலை யூஸ் பண்ணி தான் முடி வந்து நல்லா வந்து கருன்னு இருக்குது. அதனால் இதே மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்தி கம்மியான அளவுகள் எடுத்துகிட்டு கம்மியான பொருளை நீங்கள் அளவுகளை குறைச்சி போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஆயிலை 2 நாளைக்கு கூட இந்த மாதிரி இரும்பு கடாயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் ஆயில் வந்து கெடாது. அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் ஆயில் தலையில் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலை இந்த மாதிரி முடி வந்து நல்லா குளிச்சுருங்க. ஃபஸ்ட் நாள் குளிச்சுட்டு ஆயிலை வந்து நீங்கள் நரமுடி இருக்கிற பக்கம் தான் யூஸ் பண்ண அப்படிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூட்டோடவே வந்து பண்ணினீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து முடி வேர்க்காலில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி ஃபுல்லாக லாங் வரைக்கும் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து 3 விரல் எடுத்து இந்த மாதிரி வந்து டிக் பண்ணி கொடுங்க. டை அப்ளை பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடியை வந்து பிரிச்சுட்டு இந்த 3 விரலில் எடுத்து இந்த மாதிரி டிக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த வேர்க்கால்களில் வந்து நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது. அந்தளவுக்கு வந்து முடி வந்து ரொம்ப சூப்பராக வளரும். அதே மாதிரி நல்லா கலரிங்கும் மாறும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடி எடுத்து இந்த மாதிரி ஆயில் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது வச்சிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்கின்ல இறங்கி முடியும் நல்லா பாருங்கள், நல்லா சைனிங்காக பல நல்லா கருன்னு வளரும். பாருங்க, 1 2 நிறைய முடியெல்லாம் இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இப்படி இதே மாதிரி இந்த பக்கமும் 3 விரல் நல்லா எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ இந்த மாதிரி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம்
3 விரலை வச்சு இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. ஃபைனலாக இந்த மாதிரி வந்து கொடுத்ததுக்கப்புறம் முடியை ஃபுல்லாகவே இப்படி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஆயிலை மசாஜ் கொடுத்து இந்த நுனி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறத அதையும் நல்லா எடுத்து பாருங்கள், லைட்டாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கம்பல்சரி ஒரு 2 மணி நேரம் தலையை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீயக்காய் ஷாம்பு அந்த மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சிக்கலாம். முடியும் நல்லா கருன்னு நல்லா பஃபியாக ரொம்ப சூப்பராக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னு தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.